ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் ஈரோடு மாவட்டத்தின் மாதாந்திர வாசகர் வட்டம் நல்ல முறையில் நல்ல தலைப்புகளில் நல்ல பேச்சாளர்களை கொண்டு நடந்து வருகிறது. இன்றைய தினம் நம்மோட திரு அரவிந்த் அவர்கள் இருக்காங்க. சத்யசாயும் இளைஞர்களும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேச இருக்கிறார் இன்னைக்கு இந்த வாசகர் வட்டத்துல. திரு அரவிந்த் அவர்கள் ஒரு பால விகாஸ் குருவா இருந்துட்டு வர்றாரு. காந்தி நகர் சமிதியினோட இளைஞரணி ஒருங்கிணைப்பாளரா இருந்துட்டு வர்றாரு. நல்ல பஜன் சிங்கர், ஹார்மோனியம் நல்லா வாசிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு நல்ல ஸ்பீக்கரா அவர் வளர்ந்துகிட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. கொரோனா காலகட்டங்கள்ல அவரும் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் புட்டபர்த்தியில 50 நாள் தொடர்ந்து பிரசாந்தி சேவையில ஈடுபட்டு வந்தாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. நேஷனல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அவரு அவார்டு வாங்கி இருக்கிறாரு. அவங்க அம்மா ரீசெண்டா நமக்கு நடந்த வாகினி சீரீஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சாய்குலன் ஹால்ல சர்டிபிகேட் வாங்கியிருந்தாங்க. தொடர்ந்து நல்ல சேவைகள், தொடர்ந்து பஜன் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, சமிதி ஆக்டிவிட்டிஸ்ல கலந்துக்கிறது, ஒரு பால விகாஸ் குருவா இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. தொடர்ந்து சத்யசாயும் இளைஞர்களும் அப்படிங்கிற தலைப்புல திரு அரவிந்த் அவர்கள். சாய்ராம். அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து மாசமே ப்ரொஃபசர் சார் பாலகிருஷ்ணன் சார் கேட்டாங்க. முதல்ல தயக்கமா இருந்துச்சு, அதெல்லாம் சாய்ராம் என்கரேஜ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு கருத்துக்களை கலெக்ட் பண்ணியிருக்கேன். சுவாமி தான் பேசுறாங்க. நிறைய பேர் வாழ்ற இந்த பூமியில மிகவும் கொஞ்சம் பேருக்கு தான் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சு அவரோட சேவை பணியில ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் இல்லைங்களா? ஆனா சுவாமி ஐ ஆம் இன் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம எல்லாருமே சுவாமி கூறினதை இன்னொருக்கா யோசிச்சு பார்க்கணும். ஐ ஆம் இன் எவ்ரி ஒன் அப்படி சொல்லியிருக்காரு சுவாமி. அப்புறம் ஏன் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சுவாமியை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல? ஏன்னா சுவாமி இன்னும் அவங்களைய செலக்ட் பண்ணல. ஆனா நம்ம எல்லாரையும் சுவாமி செலக்ட் பண்ணிருக்காரு. அப்ப நாம இவ்வளவு லக்கியா இருக்க முடியும் சார். ஏன்னா எல்லாமே அவங்களுடைய முன்னோர்கள் மற்றும் பெற்றோர்கள் செய்த புண்ணியங்களினால் தான் இந்த பாக்கியம் நாம எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சு சத்யசாய் நிறுவனத்துல இணைந்து சேவை செய்யற வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்களா? இதுல இளைஞர்களுடைய பங்கு எத்தகையது? சுவாமி யாரை இளைஞர்கள் என்று கூறுகிறார்? சுவாமி எதிர்பார்க்கும் பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல சுவாமி எதிர்பார்க்கும் உத்தமமான இளைஞர்கள், அந்த உத்தம குணம் கொண்ட இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வரலாற்றுல சில முக்கியமான இளைஞர்கள் பத்தின கதைகள்லாம் படிக்க நேர்ந்தது. ஸோ அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அதுல இருந்து நமக்கு நிறைய முத்துக்கள் கிடைக்குது. அவங்களோட அந்த கேரக்டர் வேல்யூஸ், அதுதான் சுவாமி ஐடியல் யூத்துங்கிறார். அந்த கேரக்டர் யாருக்கு இருக்கோ அவங்கதான் ஐடியல் யூத்துங்கிறாரு. ஸோ அதனால அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இளைஞர்கள் பத்தி ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க பார்க்கலாம். நான் முதல்ல எடுத்துக்கொள்வது மார்க்கண்டேயன். ரிகண்டர் என்ற மகரிஷிக்கும் மருதபதிக்கும் பிறந்தவர் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனோட அம்மா அப்பா ரொம்ப தீவிரமான சிவபக்தர்கள். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் சிவபெருமானை வேண்டி பாடல்களும் சத்சங்கங்களும் நடத்தி வாழ்ந்து வந்தனர். சிவபெருமான் அவங்களுடைய சேவையை பார்த்து மனம் குளிர்ந்து குழந்தை வரத்தை அளித்தார். ஆனா சிவன் கிட்ட இருந்து நம்ம ஒரு வரம் அவ்வளவு ஈஸியா வாங்கிட முடியாது. அப்படி சிவபெருமான் கொடுக்கிறாருன்னா ஏதாச்சும் ஒரு செக் இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறாரு. என்னன்னா உங்களுக்கு நீண்ட காலம் வாழ்ந்தா போகும், ஆனா
முட்டாளாக இருக்க போகும் 100 குழந்தைகள் வேணுமா, இல்ல 16 வருடங்களே வாழப்போகும் புத்திசாலியான குழந்தை வேண்டுமா அப்படின்னு கேட்டாரு. அதாச்சும் 100 முட்டாள் குழந்தை நீண்ட காலமா வாழ்றவங்க வேணுமா, இல்ல ஒரே குழந்தை ஆனா 16 வருஷம் தான் வாழ்வான் ஆனா புத்திசாலியா இருப்பான் அந்த குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு மிருகண்டர் மகரிஷி வந்து உங்களுக்கு 16 ஆண்டுகளே வாழ போகும் இந்த புத்திசாலியான குழந்தை போதும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. மார்க்கண்டையும் திறக்கிறாரு, இந்த புத்திசாலியா இருக்கிறது, வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று சிறப்பா திகழ்றாரு, தெய்வீக அம்சத்துடன் தேஜஸா வளர்ந்து வராது. 16வது வருடம் ஆகுது, பெற்றோர்கள் கவலைக்குள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்ட்டு. அந்த காரணத்தை அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சு கொண்டு மார்க்கண்டேயன் சொன்னாரு, அப்பா இதுதான் காரணமா, சிவபெருமானுக்கு பக்தர்கள்லாம் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, பல முறை அவர் வந்து அவருடைய பக்தர்களை இறப்பிலிருந்து காப்பாத்திருக்காரு. இன்னையிலிருந்து இரவும் பகலுமா சிவபெருமானோட சரண கமலங்களை பற்றி நான் வழிபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா பிரேயர் பண்றாரு. அப்புறம் கடைசி தினம் வந்தது, யமன் வந்தாரு, வந்துட்டு வழிபாட்டை நிறுத்து, விதி முடிஞ்சது என்று கூறி ஆசைக்கைய வீசுறாரு. அப்ப மார்க்கண்டேயன் எந்த கணக்கமும் இல்லாம சிவபெருமானை இருக்க கற்றிக்கொண்டார். அப்போது சிவபெருமான் தோன்ற பிறகு, ஏமா போய்விடு, இந்த சிறுவனை தொடாத, அவன் என் மனம் கவர்ந்த பக்தன். நம்ம எப்பவுமே டீச்சர் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா மார்க்கண்டேயன் சிவபெருமான் கிட்ட இருந்து என் மனம் கவர்ந்த பக்தன் அப்படின்னு பேர் வாங்கி இவன் சிரஞ்சீவியா வாழ்வான் என்று சொல்லி யமன் சொன்னாரு. மரணத்தை வென்ற மார்க்கண்டேயன் தன்னுடைய பக்தி மற்றும் ஒழுக்கத்தின் மூலமாக, இதுதான் நம்ம எடுத்துக்க போற இந்த கேரக்டர், பக்தி ஒழுக்கம். நெக்ஸ்ட் இரண்டாவதா பார்க்கக்கூடிய வரலாறு சிறப்புமிக்க இளைஞன் பாத்தீங்கன்னா ஸ்ரவன்குமார். ராமாயணத்துல மிக சிறிய கதாபாத்திரம் தான். ஆனா ஸ்ரவன்குமார் ஏற்படுத்தின தாக்கமோ காலம் காலமா ஒவ்வொரு மனிதனும் விளக்கின்ற மனிதனும் லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பாக்ட் வேல்யூஸ் வந்து உலகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. ராமாயணத்துல மிக சிறிய கதாபாத்திரம் தான். ஆனா ஸ்ரவன்குமார் ஏற்படுத்தின தாக்கமும் காலம் காலமா ஒவ்வொரு மனிதனும் விளக்கின்ற மனிதனும் லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பாக்ட் வேல்யூஸ் வந்து உலகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. தன்னுடைய கண் பார்வையற்ற பெற்றோரை ஆன்மீக யாத்திரைக்காக தன் தோல்ல சுமந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்கிறாங்க. அப்ப நதிக்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரும்போது மான் அப்படின்னு நினைச்சு மான் டியர்னு அப்படின்னு நினைச்சு தசரத மகாராஜா சவணனை வளர்ச்சிடுறாரு அம்பெய்தி. இந்த உண்மையை அறிந்த தசரத மகாராஜா வந்து தன் செயலை கண்டு ரொம்ப வருத்தப்படுறாரு, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்ரவணனும் தன்னை பற்றி கவலைப்படாமல் அந்த உயிர் போகும் நொடியிலும் பெற்றோருக்கு தண்ணீர் கொடுத்து விடுமாறு தசரத மகாராஜாவிடம் வேண்டிக் கொண்டார். சோ அந்த உயிர் போகிற தருவாயிலும் பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை வெளிப்படுத்தி சொர்க்கலோகம் சென்றார் ஸ்ரவணன்குமார். நமக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைய எவ்வளவு அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த கேரக்டர் நமக்கு வந்து சொல்லுதுங்க சார். சோ இது இன்னொரு முத்துக்கள், பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமை. முன்னாடி பார்த்தது வந்து முன்னாடி 2 பார்த்தோம், என்னதுன்னா பக்தி ஒழுக்கம், இங்க பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமை. மூன்றாவது வந்து நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இளைஞன் பிரகலாதன். அது நாமஸ்மரணையை மட்டுமே கொண்டு தன் தந்தையினால நடக்க வந்த கொடுமைகள் எல்லாத்துலயுமே இருந்து தப்பிச்சிட்டார். இரண்யனை வதம் செய்த பிறகு நரசிம்மனை கண்டு எல்லாருமே பயந்து நிக்கிறாங்க. ஆனா அப்ப நரசிம்மன் பிரகலாதனை கேக்குறாரு, என் உருவம் பார்த்து உனக்கு பயம் தரலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரகலாதன் சொல்றாரு, யத் பவம் தத் பவதி, அதாவது ஒருவரின் எண்ணம் போலவே உங்கள் வடிவமும் உள்ளது. பயங்கரமானவராக பார்ப்பவங்களுக்கு நீங்க அப்படி பயங்கரமா தெரிவிங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க
அன்பு மற்றும் பேரன்பின் வடிவம் தான். நான் எதுக்கு பயப்படணும்? எல்லா வடிவமும் உங்களோட இதுதான். இந்த குறிப்பிட்ட பெயரையும் வடிவத்தையும் மட்டும் நான் பார்க்கல. நான் உங்களுடைய தெய்வீக வடிவத்தை பார்த்து உங்களுடைய தெய்வீக நாமத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பக்தியின் மூலமாக இறைவனுடைய உள்ளத்தை கவர்ந்தான் பிரகலாதன். இது வந்து பக்தி. ஃபர்ஸ்ட் ஒழுக்கம், பக்தி பார்த்தோம். அடுத்தது பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமை, திரும்பவும் பக்தி. நான்காவது துருவர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வச்சு கடும் தவம் புரிஞ்சு நாராயணனே தன் முன்னாடி தோன்றி நாராயணனுடைய தரிசனம் பெற்ற இன்னொரு பாக்கியவான் துருவன். சோ இப்படி 4 இன்னும் நம்ம தேடி போனோம்னா நிறைய இந்த மாதிரி சிறப்பு மிக்க இளைஞர்கள் இருக்காங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஃபெமிலியர் ஆனது அப்படிங்கறதுனால சோ இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இவங்களுடைய கேரக்டரும் நான் ஃபைனலா சம்மரைஸ் பண்றேன் சார். அப்ப ரிலேட் பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இவங்களெல்லாம் பார்த்தோம். நம்ம சுவாமியை விட்டுலாமாங்க சார். சுவாமி நம்ம இளம் சாயி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ல சுவாமி இளம் வயசுல என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு, சுவாமிக்கு எப்படிலாம் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லி இருந்திருக்கு. அதுல ஒரு சின்ன 2 ஜஸ்ட் எடுத்திருக்கேன். என்னன்னா சுவாமி எவ்வளவு அக்கறையா அவரோட பெற்றோரை பார்த்து கொண்டாரு. அப்புறம் தினமும் நடந்தே தன் குடும்பத்துக்காக ரொம்ப தூரம் நடந்து தண்ணீரை கொண்டு வருவாரு. சோ இந்த மாதிரியான நற்பண்பு மற்றும் தலைமை, அதாச்சும் அந்த லீடர்ஷிப்போட ஒரு வடிவமா சுவாமி சின்ன வயசுல இருந்தார். இந்த இளம் சத்யாவினோட வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டதுன்னா அடக்கம், பணிவு அதற்கான ஒரு பாடமாகவே இருந்தது. எந்த ஒரு நிலையிலையும் சாந்தமா, அமைதியா, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துதான் சுவாமி எல்லா விஷயத்தையும் அவரோட அவதார் டிக்ளரேஷனே அவ்வளோ வீட்டுல யாருமே புரிஞ்சுக்கல சுவாமியோட அதோட டிவினிட்டிய. அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க எல்லாருமே. பூஜை செய்யறவங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டுறவங்க எல்லாம் கூட்டு வந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, பட் சுவாமி அதை எல்லாத்தையுமே தாங்கிட்டு நம்ம மனித குலத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடக்கம் மற்றும் பணிவு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் சார். நம்ம சுவாமிகிட்ட இருந்து அதை கத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம அனைவரும் ஒரு இளைஞனாக பகவானுடைய வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெற்று அவருடைய தெய்வீகத்தை வந்து முன்மாதிரியா பின்பற்ற தீர்மானிக்கணும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா நாம் அனைவரும் ஒரு இளைஞனாக அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல சுவாமி யார இளைஞர் அப்படின்னு சொல்றாங்கிறத பார்ப்போம் செய்யலாம். நம்ம சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒரு சேவையிலயோ எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயோ பங்கேற்பது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு யூத் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அந்த யூத்துக்கு ஒரு வாய்ப்பு. எதுக்குன்னா ஒரு சிறந்த இளைஞராக மாறுவதற்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்லாம் சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல கண்டக்ட் பண்ண நமக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க சுவாமி. சுவாமி வந்து அடிக்கடி சொல்லுவாரு, யூத் விங் தான் எனர்ஜி பாடி ஆஃப் சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன். அப்படி நமக்கு வந்து இபில இருந்து நமக்கு பவர் வருது, அந்த மாதிரி யூத் விங்ல இருந்து தான் ஒரு எனர்ஜி வருதுன்னு சுவாமி ரொம்ப எனர்ஜைஸ்டா ஒரு டிஸ்கோர்ஸ்ல சொல்லியிருந்தாரு. சாய் இளைஞர்களுடைய இன்னொரு முக்கியமான பொறுப்பு என்னன்னா அமைப்பில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா பெரியவர்களிடம் பாத்தீங்கன்னா தன்னலமற்ற அன்பு, ஆழ்ந்த ஞானம் மற்றும் விரிவான ஆன்மீக அறிவு நிறைந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்க பெரியவர்களுடைய அனுபவத்திலிருந்து இளைஞர்கள் நிறைய பயன்படலாம். இப்ப எடுத்துக்காட்டாக நம்ம இந்த முன்னாடி மன்னர் ஆட்சியில எல்லாம் செய்யறோம். ஒரு மன்னருக்கு கீழே பாத்தீங்கன்னா புலவர்கள் இருப்பாங்க, இன்னும் அந்த பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பர்டீஸ் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் ஏன் இருக்கிறாங்க? மன்னர் வந்து அவரு தவறான பாதையில போயிடக்கூடாது, அவருக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றதுக்காக கூடவே வச்சிருந்தாங்க. மன்னர்களும் அப்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஆட்சி செய்த போது. எனவே நம்ம இந்த பெரியவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் இளைஞர்கள் எல்லா வகையிலும் முயற்சிக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த உணர்வு மூலியமா தான் நம்மளுடைய ஓன் டிரான்ஸ்பர்மேஷன் வந்து வேகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சுவாமி இந்த அளவுக்கு எல்டர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் தரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சுவாமி சொல்லியிருக்காங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷனோட எதிர்காலமும் சேஃபா இருக்கும் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. சுவாமி எப்பயுமே ஒருவருடைய வயதிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. நம்ம எல்லாருமே அத ஞாபகம் வச்சிருக்கோம். சுவாமி எப்பயுமே நம்ம ஆத்மாவா தான் நம்மளை பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது வயதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது சுவாமிக்கு. அதனால எப்பயுமே சுவாமி அந்த வயதிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஒரு முறை வந்து சுவாமி ஒரு முதியவரை பார்த்து சொல்றாரு, அவர் வந்து ஒரு இளைஞர் அப்படிங்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்களாம் என்னடா அவரு இளைஞரா, அதே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஏன்னா நம்ம சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன்ல இளைஞர்களுக்கு அப்படின்னு ஒரு வயது வரம்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க சுவாமி வந்து முதியவரை இளைஞர்னு சொல்றாரு, அப்படி என்ன அர்த்தம்னு புரியலையே அப்படின்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்புறம் சுவாமி வந்து இங்க சில குணங்களை குறிப்பிடுகிறார். என்னன்னா பியூரிட்டி, சேக்ரெட்னஸ், கரேஜ், தூய்மை, புனிதம், தைரியம். இந்த குணங்கள் உள்ள யாரா இருந்தாலும் சரி அவங்க சாய் இளைஞர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். இதுதான் சுவாமியோடைய டெபினிஷன் ஆஃப் ஐடியல் சாய் யூத். இப்ப சாய் இளைஞர்களுடைய பங்கு இந்த சமுதாயத்திற்கு என்ன, எப்படி உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறது நமக்கு சுவாமி சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம் சார். 1997 சுவாமி இந்த டிஸ்கோர்ஸ்ல சொல்லியிருக்காங்க சார். At present there are lots of chaos and enmity among various peoples. அதாவது 1997லயே மக்களுக்கு நடுவே பகைமை வளருது, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு 1997லயே சுவாமி சொல்லிட்டாரு. இப்ப 2024 பார்த்தோம்னா எக்கச்சக்கமான அது டபுள் ட்ரிபிள் ரொம்ப அது பெருகிருச்சு. இங்கதான் சாயூத்தோட ரோல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னா to spread the message of unity, purity and divinity. So இது நமக்கு கேட்கறதுக்கு தியரிட்டிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி இருக்கும் சார். யூனிட்டி, பியூரிட்டி, டிவினிட்டி இதை எப்படி நம்ம பிராக்டிக்கலா இம்ப்ளை பண்ணணும்னா த்ரூ சேவா. ஒவ்வொரு வில்லேஜுக்கு நம்ம செய்யற மெடிக்கல் கேம்ப்ஸ், வெட்டினரி கேம்ப்ஸ், வில்லேஜ் பால் விகாஸ், நாராயண சேவா, இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் தி லவ் ஆஃப் சுவாமி தான். ஒருக்கா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட 10 இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்த உலகத்தையே மாத்தி காட்டுறேன். இது 10 இளைஞர்களை வச்சு சுவாமி விவேகானந்தர் மாத்த முடியும்னு சொல்றாருன்னா நினைச்சு பார்க்கவே ரொம்ப 10 இளைஞர்களை வச்சு சாதிக்க முடியும்னா அப்ப இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க உலகத்துல, அப்ப எவ்வளவு நன்மையான விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு தான் இருக்கு. there is battle between good and bad அப்படிங்கிற மாதிரி மேலே கீழே போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இதுல வந்து சுவாமி வந்து இந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுல அதாச்சும் என்ன சொன்னா, என்ன மாதிரி ஸ்ப்ரெட் தி மெசேஜ் ஆஃப் யூனிட்டி, பியூரிட்டி அண்ட் டிவினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல சுவாமி வந்து டிவினிட்டிய பேஸா வைக்க சொல்லியிருக்காங்க இளைஞர்கள்ட்ட. டிவினிட்டி ஏன் சுவாமி டிவினிட்டிய சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேஸா வைக்கிறது அப்படின்னா டிவினிட்டிக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுங்க அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த 1க்கு பக்கத்துல நம்ம சுவாமி சொன்ன எவ்வளவு குவாலிட்டிஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிவினிட்டியை 1 வச்சிட்டோம், பக்கத்துல பியூரிட்டிக்கு ஒரு 0, யூனிட்டிக்கு ஒரு 0 போட்டா 100 ஆயிடுச்சு. இன்னும் நிறைய சுவாமி சொன்ன வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ, பட் தேர் ஷுட் பி டிவினிட்டி இருக்கணும் அப்படின்னு சுவாமி அந்த டிவினிட்டியை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா அந்த 1 இருக்கிறனாலதான் அந்த பூஜ்யத்திற்கு மதிப்பு, அந்த டிவினிட்டி இருக்கிறனாலதான் யூனிட்டி அண்ட் பியூரிட்டி இஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆகவே அந்த 1 அப்படிங்கிற அந்த டிவினிட்டியை பேஸா நம்ம வச்சுக்கணும். இப்ப ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இந்த பயாலஜில லெசன்ஸ் எடுப்பாங்க, செல் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு. அதே மாதிரி யூத் அண்ட் டிவோட்டிஸுமே எல்லாருமே என்ன நாம எடுத்துக்கணும், டிவினிட்டி இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப்
ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி வாழவும் செய்யணும். இஸ் ஐடியல் கேரக்டர் ஆஃப் சாயு. ஒரு உத்தமமான சாய் இளைஞருக்கான பண்பு. சோ அந்த டிவைன் தான் நம்பர் 1. மேலும் இதை தொடர்ந்து சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற சூரியன், நிலா, பூமி எல்லாமே 0 தான். அவங்களுக்கு எப்ப வேல்யூ வரும்னா இந்த டிவைன் நான் இருந்தா தான் வேல்யூ வரும். சோ சூரியன், நிலாக்கு அப்படின்னா சோ நம்ம ஹியூமன் லைஃப், ஹியூமன் பீயிங் நாம எல்லாருமே அந்த டிவினிட்டியை கொண்டு வந்தா தான் நமக்கே வேல்யூ அப்படின்னு சுவாமி இதுல ஒரு அனாலஜி யூஸ் பண்ணி அழகா சொல்லியிருக்காங்க. சோ காட் alone is hero, rest are all zeros அப்படின்ட்டு சுவாமி சொல்றாரு. கடவுள் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்து சரணடைய வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவை செய்ய வேண்டும். கடவுளுடைய மகிமையையும் பெயரையும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பரப்ப வேண்டும். சுவாமி சொல்லும் போது சரி, சிட்டிஸ், மெட்ரோஸ் அப்படிங்கறதே அவர் சொல்றது எல்லா இடத்துமே கிராமங்கள் கிராமங்கள் கிராமங்கள், ராம சேவாய் ராம சேவை. நல்லா சுவாமி அந்த ஒரு இதை நமக்கு சொல்லி சொல்லி ரிமைண்ட் பண்றாரு எல்லா இதுலயுமே, டிஸ்கோர்ஸ்லயுமே. சோ அப்படின்னா நம்ம போய் வில்லேஜ்ல எல்லாம் போயிட்டு நம்ம இந்த மாதிரி சுவாமியோட இறைநாமத்தை பரப்பும் போது இந்த காலநிலையெல்லாம் இப்ப மழையெல்லாம் பாத்தீங்கன்னா தப்பான காலங்கள்ல மாறி மாறி மழை பெய்யுது. சோ அதெல்லாமே சரியாயிட்டு நல்ல மழை பெஞ்சு அதுல விளையிற உணவை நம்ம சாப்பிடும் போது புனிதமாகும். நம்ம எல்லாருமே getting pure அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாரு. ஓகே, 2006ல நடந்த யூத் கான்ஃபரன்ஸ், இந்த வேர்ல்ட் யூத் கான்ஃபரன்ஸ்ல ஒரு 9 ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் யூத் சாதனா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா சிமிலர் டு இது இதே மாதிரி 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகும், பட் யூனிக்னஸ் இருக்கும். நான் அந்த 9 பாயிண்ட்டை ஷேர் பண்றேன் சேனம். முதல் என்னன்னா, நாமஸ்மரணத்தை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த இளைஞர்கள் நாமஸ்மரணத்தை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். சாய் இலக்கியத்தை படிக்க வேண்டும். தன்னலமற்ற சேவையில நம்மளை ஈடுபடுத்திக்கணும். முறையான உணவு பழக்க வழக்கங்களை வளர்த்தி கொள்ளணும். எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையா அன்பா பேசணும். அப்சர்வ் சைலன்ஸ் அப்படிங்கிறாரு. சைலன்ஸ், அமைதி, அதாச்சும் மௌனம் கொஞ்ச நேரமாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது. சப்போர்ட்டிங் சாய் சென்டர் வெரி இம்பார்ட்டன்ட். சமிதிஸ்க்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவைலபிளா இருந்தோம்னா நம்ம போயிட்டு சமிதிஸ்க்கு நம்ம இது பண்ணணும். ரெகுலரா எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் அட்டென்ட் பண்ணிட்டு. அப்புறம் ரெஸ்பெக்டிங் பேரண்ட்ஸ். எஸ், பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தது சீலிங் ஆன் டிசையர்ஸ். அடிக்கடி நம்ம எல்லாருக்கும் சுவாமி சொல்லி ஞாபகப்படுத்துறது சீலிங் ஆன் டிசையர்ஸ். இதற்கு நான் பர்சனலா ஒன்னு ஆட் பண்ண விரும்புற சரம், சீலிங் ஆன் சென்சஸ். புலன்களுக்கும் சீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும்போது எனக்கு ஸ்பான்டேனியஸா தோணுச்சு. ஸோ ஐ விஷ் டு ஆட் திஸ். ஸோ அதனால சீலிங் ஆன் டிசையர்ஸ், சீலிங் ஆன் சென்சஸ். அப்புறம் டெய்லி மெடிடேஷன், பிரேயர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 9 இப்ப நான் ஷேர் பண்ணேன். இல்ல ஒரு 4-5 நம்ம இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இளைஞர்கள் நம்ம முன்னாடி ஷேர் பண்ணோம் இல்லைங்களா, மார்க்கண்டேயன், பிரகலாதன், துருவன், இன்னொருத்தர் அவங்கெல்லாம். ஸோ அவங்களோட குவாலிட்டிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஈஸியா ரீகால் பண்றதுக்காக இன்னும் ஃபியூ மோர் இருக்கு, பட் டைம் கன்சர்னுக்காக நான் ஷேர் பண்ணல சேரம் சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ இந்த சாதனாவை 2006ல அட்டென்ட் பண்ண இளைஞர்கள் தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சது. என்ன ரிசல்ட்னா, அவங்களுடைய ஃபோக்கஸ் சுவாமி மேல இருந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஓன் ஸ்பிரிச்சுவல் growth, அதாச்சும் அவங்களோட சுய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சுவாமி மெயினா அவதாரம் எடுத்ததே நம்மளை எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுதான். அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த 9 ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதெல்லாம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது அந்த யூத்ல என்ன சொன்னாங்கன்னா, சுவாமி எங்களுடைய கனவுல ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சுவாமியோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க முக்கியமா சேரம். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த சுவாமியோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணிட்டு ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் திஸ் செஷன்.
லாஸ்ட் இயர் சுவாமியோட ரெசிடென்ஸ்ல யஜுர் மந்திர்ல சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க சார். அப்ப வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யஜுர் மந்திருக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸரோட ரூமும் சின்னதா இருக்கும். ஸோ அதையும் அங்க இருக்கிற சேவாதார் தான் கிளீன் பண்ணி மெயின்டைன் எல்லாம் பண்ணணும். அந்த செக்யூரிட்டி ரூம்ல பாத்தீங்கன்னா சுவாமி சேர் இருக்கும். அதையும் நாங்க எடுத்துட்டு சுவாமி ரோப் எல்லாம் போட்டு ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் வச்சு ரோஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ இது வந்து மார்னிங் 4 o'clock பண்ற மாதிரியான டியூட்டி. ஓகேங்களா? அதே 4 o'clock எல்லாமே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேரலா நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி அந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா 4K 4-5 ஒர்க் பேரலா பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே 4 மணிக்கு என்ன பண்ணா சுவாமி சுவாமி பெட்ரூமோட லைட் ஆன் பண்ணணும். கீழே ஸ்விட்ச் இருக்கும், அது சொல்லிடுவாங்க இதை ஆன் பண்ணணும். அது 4 o'clock ஷார்ப்பா ஆன் பண்ணணும். நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளீனிங் ஒர்க் வந்தனால எனக்கு கொஞ்சம் பேர்டன் ஆயிடுச்சு ஒர்க். ஸோ சுவாமி சேர் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சுவாமிக்கு ரோப் போட்டேன். அந்த சுவாமி 2 கை வைக்கிறதுக்கு 2 ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சாச்சு. அங்க 2 ஃப்ளவர் வைப்போம், சின்ன ரோஸ் வைப்போம். அதுல செய்யலாம். ஒரு ரோஸ் வந்து சின்ன ரோஸ். ஓகேங்களா? அந்த சின்ன ரோஸ்ல காம்பு இருக்குது. அந்த காம்புக்கு கீழே சின்னதா நூல் மாதிரி இருக்கு. நான் அதை வந்து பாக்குறேன். அதை பார்த்தனே டைம் பாக்குறேன். டைம் 4:05 ஆயிடுச்சு. ஐயோ சுவாமி ரூமுக்கு லைட் ஆன் பண்ணுவேன்ட்டு வேக வேகமா ஓடுறேன். அந்த ரோஸை அந்த சுவாமி சேர்ல வச்சுட்டு வேக வேகமா லைட் போடலான்ட்டு போய் ஓடுறேன். அப்புறம் போட்டு லைட் ஆன் பண்ணிட்டு பொறுமையா வந்து பார்த்தா அந்த ரோஸை காணும். அந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, நம்ம எங்கேயாச்சும் நம்ம கீழே கீழே விழுந்துச்சான் ரூமே அலாசுறேன். இல்ல, ஒருவேளை நம்ம ரோஸ் வச்சோமா அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துலதான் சுவாமி நம்மளோட அந்த அந்த புத்திக்குள்ள போயிட்டு நான் இதை பண்றேன் அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் பண்றாரு. நான் வந்து ரோஸ் வைக்கும் போது அந்த சின்ன காம்பை நான் நோட் பண்ண இல்லைங்களா, அதனால எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இல்ல நான் ரோஸ் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அத்தன்டிக்கா இருந்தேன். ரோஸ் வச்சேன். அப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துக்காரர் தான் நார்மல் ஆச்சு. ஓகே, சுவாமி தான் வந்து இந்த ரோஸை எடுத்து நமக்கு பிளஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் அங்க இருக்க சேவாதர்ட்ட, செக்யூரிட்டி சார், வாசுதேவன் சார்ட்ட எல்லாத்துக்குமே சொன்னேன். அது Thursday மார்னிங், early மார்னிங் லாஸ்ட் இயர் March 26 டேட் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த பிரசன்ஸை உணர முடிஞ்சது. ஸோ இந்த டிஸ்கோர்ஸ்ல இதை படிக்கும் போது எனக்கு நான் ஃபீல் பண்ண சுவாமியோட பிரசன்ஸ் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் ஸோ தட் இட் வில் பி மோர் ரிலேட்டபிள் அப்படிங்கிறனால ஷேரிங் செய்யணும். ஸோ இந்த சாதனாவெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். இதெல்லாம் நம்ம டிராப் பண்ணக்கூடாது. சுவாமி எப்பயுமே சொல்லுவாரு, அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். அந்த கோலை ரீச் பண்ண வரையும் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஃபைனல் ஒரு சின்ன ப்ராவர்ப், சுவாமி சொன்ன ப்ராவர்ப், ஐ வாண்ட் யூ டு பி த லீடர்ஸ் டு ப்ரொடெக்ட் த வேர்ல்ட். நீங்க எல்லாருமே இந்த உலகத்தை காக்கக்கூடிய தலைவர்களா இருக்கணும். தலைவர்கள்னா எப்படின்னா லீடர்ஸ் லைக் லயன்ஸ், சிங்கம் மாதிரி, செல்ஃப் ரிலையன்ட், யாரையும் டிபெண்ட் பண்ணாம, கரேஜியஸ், தைரியமா, மெஜஸ்டிக் அண்ட் ஜஸ்ட், கம்பீரமா, நீதி நெறிகள் வாய்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லயன் எப்படி காட்டுக்கு ராஜாவோ, நீங்க எல்லாருமே இந்த மனித குலத்துக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி யூத்துக்கான வேல்யூவை நமக்கு எல்லாமே ஞாபகப்படுத்திருக்காரு. சோ இந்த சத்சங்காக நான் படிக்கும் போது எனக்கு சுவாமி யூத்து கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சதுங்க சார். ஏன்னா நம்ம தாட் ஃபார் த டே போன்ல படிக்கிறோம், அப்பப்ப ஏதாவது சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் மெசேஜ் படிக்கிறோம், அப்பப்ப படிக்கிறது வேற. பட் இப்ப இந்த சத்சங்காக நிறைய சோர்சஸ் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் சாமி இளைஞர்கள்ட்ட எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டு ஸோ இது இன்னும் நம்ம நிறைய அப்ளை பண்ணணும், நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணுங்கிற ஒரு லேர்னிங் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சோர்சஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். அப்புறம் டாக்டர் சேரம் எனக்கு சோர்ஸ் ஷேர் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இன்னைக்கு லக்ஷ்மி விஜய் சேரம் ஹெல்ப் பண்ணாங்க சோர்ஸ் ஷேர் பண்ணி. அப்புறம் எங்க அம்மா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன், அப்பப்ப சின்ன சின்ன ஹிண்ட் கொடுத்து அவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. ஏன்னா நான் பேசிடலாம், ஏன்னா சாயராம் வந்து 3 மாசம் முன்னாடி கொடுத்துட்டாங்க தலைப்பு, நம்ம எப்படி பேசிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா என்னமோ தெரியலைங்க சார், என்னால ஸ்டார்டே பண்ண முடியல. அப்புறம் சாயராம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால எப்படியோ பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நானும் நிறைய லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல பெரியவர்கள், தம்பி தங்கைகள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் சாய்ராம். Arvind, your speech was well structured. சாய்ராம். கோஜெண்டா இருந்தது. சாய்ராம்.
நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கு. உண்மையில நான் உங்ககிட்ட பேசிக்கணும் போது என்ன பேசணும் நீ கேட்டேன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட் இவ்வளவு வந்திருக்கு. உங்ககிட்ட எல்லாரும் உங்க எல்லா சோர்சஸுமே உங்ககிட்டயே இருக்கு. இட் இஸ் a message to the youth. Whatever is needed is very much within you. You have to develop it yourself. Yes, sir. Exactly. Very good, Arvind. Sairam, Arvind. Sairam. I am seeing your improvement stage by stage. In the few years, actually, சொன்ன மாதிரி listeners-ஓட the speaker has to prepare a lot. Yes, sir. So you are benefited more than the audience. Exactly, sir. Service பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா பெனிஃபிஷரியோட நீ பெனிஃபிட் ஆகிறாங்கிறார். We are transformed. அந்த மாதிரி இந்த way you are improving very good. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ சொன்ன இல்லையா அந்த இன்சிடென்ட், அந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே when we communicate Swami we get some acknowledgement. சுவாமி சொல்றாரு மழை பெய்ஞ்சதுன்னா பூமியில ஈரம் இருக்கணும். There should be some acknowledgement. சுவாமி அந்த acknowledgement உனக்கு கொடுத்தாரு கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்துட்டு இருக்கிறேன். உன்னை மட்டும் அப்பா அம்மா எல்லாத்தையுமே உன்னுடைய எஃபர்ட்னால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நகர் சங்கீதத்தில் 17 பேர் போனோம். வெரி குட் எஃபர்ட் யூ ஹேவ் டேக்கன். இந்த சில்லறை கலெக்ட் பண்றது, அவங்க ட்ரீச் பண்றது, அவங்களை காமிக்கிற பேஷன்ஸ், என்ன ஒரு ஐடியல் யூத்துக்கு என்னென்ன இருக்குன்னு சொன்னாரோ சுவாமி. I am seeing most of them in you. நல்ல ஒரு வாழ்த்துக்கள். சாய்ராம். சாய்ராம். அரவிந்த் இன்னைக்கு பேசின மாதிரி அவர் ஒரு ரோல் மாடலாவும் ஒரு எடுத்துக்காட்டாவும் இருந்தார். 2 வருஷம் முன்னாடி நான் கொடைக்கானல் போகும்போது என்ன ஒரு கான்ஃபரன்ஸ் அங்க அட்டென்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம பாலகிருஷ்ணன் சாய்ராம் அவரால் போக முடியல. என்ன கொஞ்சம் கம்பல் பண்ணி நீயாவது போங்க அப்படின்னு நம்ம டிபி சொன்னேன்னு யாராவது துணைக்கு வந்தா போறேன்னு உடனே அரவிந்த் கூப்பிட்டா உடனே வந்துட்டு அங்க ஒன்லி என்னோட தான் ரூம்ல இருந்தாரு. மார்னிங் டு ஈவினிங் நான் குளிச்சுட்டு உட்காந்து எனக்கு துண்டு எடுத்து கொடுக்கறது, எனக்கு பேண்ட் போட முடியலன்னா பேண்ட் போட்டு விடுவாரு, பேண்ட் கீழெல்லாம் மடிச்சு விடுவாரு, தடுக்கி விடாம செப்பல் எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல ஏற்றி விடுறதுல இருந்து கிச்சன்ல போனா அங்க எனக்கு சாப்பாடு அவரே வாங்கிட்டு வந்துட்டு செகண்ட் டைம் ஏதாவது பண்ணாலும் ஒரு யூத் என்ன சர்வீஸ் பண்ணணுமோ பெரியவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஓன் சன் மாதிரி நம்மளுக்கு எப்படி பண்றான்னு சொல்லிட்டு அது ரியல் லைஃப்ல ஒரு எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிளா அங்க செஞ்சார் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அரவிந்த். நேற்று ஒரு ஆர்டிகல் படிச்சிட்டு இருந்தேன். ராஸ் கோட்ரான்னு சுவாமியுடைய டிவோட்டி has been ambassador to many countries. சுவாமி அவர் நிறைய ஹார்ட் எலிமெண்ட் எல்லாம் சேவ் பண்றாரு. அவர் சொல்றாரு I have traveled throughout the world. நான் எங்க போனாலும் நிறைய பேசி இருக்கேன் சுவாமி பத்தி. பட் அதை விட நான் லைஃப்ல சுவாமி சொன்னதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபாலோ பண்ணினேன். ஏன்னா I believe in that one way only we can spread Swami's message அப்படின்னு. அது மாதிரி you have practiced that, still practicing it also. Very good. Practice எல்லாருமே நீ மட்டும் இல்ல, எல்லாருமே சாய்ராம். சாய்ராம் அரவிந்த். ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுனீங்க, சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறது உங்க அம்மா அப்பான்னு தான் சொல்லணும். உங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல எனக்கும் அம்மா அப்படிதான், அம்மாவும் அப்பாவும் அப்படிதான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பஜன் போலன்னா கூட அப்பா அதிகமா பஜன் தர மாட்டாரு, இருந்தாலும் பஜன் டைம் பஜன் போலேன்னு கேட்பாரு. அம்மா நகர சங்கி காலையில எழுப்பி கூட்டிட்டு போவாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போவோம் தாராபுரம் பகுதியில. சோ அதெல்லாம் ஞாபகம் வருது நீங்க பேசும்போது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சமிதிக்கு, ஆர்கனைசேஷனுக்கு, யூத்
இளைஞர்கள் வந்து அவ்வளவு ஒன்றும் ஒரு ஈர்ப்போட வர்றதில்ல. என்ன காரணம்னு தெரியல. இளைஞர்கள் அதிகமா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி ஐடியா கொடுங்க. உங்ககிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குங்க சார். பட் நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னாங்க சார், ஒரு ஏற்றம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிப் இருக்கும் சார், ஒரு இறக்கம் இருக்கும். ஆனா சுவாமியோட மிஷன் என்னைக்குமே இறங்காது. திரும்ப அது பயங்கரமா எக்ஸ்போனன்ஷியல் குரோத்தா ஆக போகுது. அது நம்ம எல்லாமே பார்ப்போங்க சார். கண்டிப்பா அதுக்கு மெயினா கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச பால விகாஸ் தாங்க சார். ஏன்னா இப்ப பால விகாஸ்ல நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பருப்பு சாதம்னா டேஸ்டா இருக்கும்னு சொல்லி ஊட்டி அம்மா வளர்த்துனாங்கன்னா அந்த குழந்தைக்கு லைஃப் லாங்கா பருப்பு சாதம் பிடிக்கும். அதே மாதிரி சுவாமியோட பெருமை, நீதி நெறி கதைகள், அந்த ஸ்லோகங்கள் அதெல்லாம் சொல்லி நம்ம வளர்க்கும் போது அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பா சுவாமியை லைஃப் லாங் பிடிச்சுப்பாங்க. இன்னொன்னு என்ன ஒரு ஷாக்கிங் சிரம், சுவாமியை பத்தி தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. தெரிஞ்சவங்களும் அதாச்சும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுவாமியை பார்த்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் திரும்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலியமா இப்ப தெரிஞ்சு திரும்ப அந்த ஃபோல்டுக்குள்ளார வராங்க. சோ நான் இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு வகையில சுவாமி வந்து பிடிச்சிருவாங்க சார். அதாச்சும் ஐ மீன் எவ்ரி ஒன், அதான் நான் ஃபர்ஸ்டே ஷேர் பண்ணேன் சார். ஐ மீன் எவ்ரி ஒன் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஆனா எல்லாருமே சுவாமி கிட்ட வரது இல்லையே. ஏன்னா சுவாமி இன்னும் அவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணலைங்க சார். இது வந்து என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங். நாமெல்லாம் இங்க வந்து அந்த ஒரு டே டு டே லைஃபோட எவ்வளவு டஃப்னஸ் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல என்கேஜ் பண்றோம் அப்படின்னா சுவாமி நம்மளே செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம விஆர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸ் முன்னோர்கள், அவங்க பேரண்ட்ஸ் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால நம்ம இந்த ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை சார். கண்டிப்பா த்ரூ பாலவிகாஸ் மூலியமா இன்னும் ஒரு அந்த நம்ம நிறைய இப்ப கேம்ப்ஸ், இப்ப கூட நான் மெசேஜ் சத்சங்க்கு முன்னாடி மெசேஜ் பார்த்தேன். ஒரு லாஸ்ட் வீக் நடந்த கேம்ப் மூலியமா ஒரு 10-15 குழந்தைங்க புதுசா வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ண இன்னும் ஒரு 10 வருஷத்துல திரும்பவும் சுவாமி இருந்த போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி புது இளைஞர்கள், ஃப்ரெஷ் யூத் அப்படிலாம் கண்டிப்பா வருவாங்க சேரம். இது as a youth I thought of sharing. Sairam. Thank you Sairam. Thank you Sairam. கரெக்டா சொன்னப்பா. The Bal Vikas is very important. என்ன? Yes sir. இந்த மதர்ஸ் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் சார். இந்த இடத்துல இன்னொரு மதர்ஸ் நீங்க எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துருச்சுங்க சார். ஒரு 2007 அப்பங்க சார், தீபாவளி அப்ப சாட்டர்டே வந்துருச்சு. சாட்டர்டே தீபாவளி வந்துருச்சு. அன்னைக்கு பார்த்து சமூர்த்தி பஜனை இருந்துச்சு. அப்ப நான் 7th or 8th படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எங்க அம்மா தீபாவளிக்கு எல்லாம் பட்டாசு கூட வெடிக்காம மிரட்டி பஜனைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப வந்து ரொம்ப கோவப்பட்டு, என்னடா எங்க அம்மா இப்பெல்லாம் பண்றாங்க, ரொம்ப கடுப்பாயிருச்சு எனக்கு. அப்புறம் பஜனைலாம் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு நைட்டு 9 ஆச்சு. பட்டாசே வெடிக்கல அந்த வருஷம். பட் ஆனா இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது எங்க அம்மா வந்து அவங்களோட அந்த என்ஜாய்மெண்ட்டையும் மிஸ் பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு வந்தனாலதான் நான் இப்ப நிறைய ட்ரபிள் டெய்லியும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டடி பண்ண, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலையும் சுவாமியை நினைச்சா ஒரு நிமிஷம் லிப்ஸ் தானா சிரிக்கும். ஓகே, நம்ம சால்வ் பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருதுன்னா இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் எடுத்த எஃபர்ட் தாங்க சார். டாடா ஷேரிங் திஸ் ஆல்சோ. அரவிந்த் கூப்பிட்டா எடுக்கவே மாட்டார். ரைட் 9:30 மேல கூப்பிடுவார் என்ன. பி வெரி பிஸி. பட் he will do the work. He will do the work. முடிஞ்சல செகண்ட். இந்த பிரகலாதன் ஸ்டோரி சொன்ன உடனே ஒரு இன்சிடென்ட் சுவாமி சொல்றது ஞாபகம் வந்தது. சரிங்க சார். நீ மாதா பிதா குரு தெய்வம் எப்படி சிரவண குமாரன் ஆக்ட் பண்ணான்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். அப்ப வந்து பக்த மீரா வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க கோஸ்வாமி துளசிதாஸுக்கு. சரிங்க சார். இப்ப வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிருஷ்ணரை கும்பிடக்கூடாதுங்கிறாரு, நான் என்ன பண்ணணும்? அவர் சொல்றதை ஃபாலோ பண்றதா கிருஷ்ணரை ஃபாலோ பண்றதா அப்படின்னு. சரிங்க சார். அப்ப அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. மாதா பிதா குரு தெய்வம் கரெக்ட் தான். பட் மாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து என்ன பரதன் என்னாச்சு, மாதாவை ஃபாலோ பண்ற, ராமரை ஃபாலோ பண்ணாரு. பிரகலாதன் பிதா ஃபாலோ பண்ண, நாராயண் ஃபாலோ பண்ணாரு. அதே மாதிரி குருன்னு எடுத்துட்டா நம்ம இதுல பாக்குறோம் மகாபாரதத்துல குரு இதுல சாரி வாடி வாமன அவதாரத்துல
குருவை மீறி அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆகவே நமக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, பேரண்ட்ஸா இல்ல குருவா இல்ல காடா அப்படிங்கும் போது காட் பக்கம் சாயணும் அப்படின்னு. அதனால அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் தப்பு இல்ல, அவருடைய பலனை நீ என்ஜாய் பண்றேன். சாய்ராம். சாய்ராம். அரவிந்த், தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு டாக். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் பேசியிருக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோன்ற அளவுக்கு இருந்தது சார். உண்மையிலேயே ஒரு கேரக்டர் எப்படி இருக்கோ அதை தான் நீங்கள் வெளியே பேசியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, கனெக்ட் ஆச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த செஷன். தேங்க்யூ சார். மேலும் அவங்க பத்மநாபன் சாரம் கேட்டாங்க, இளைஞர்கள் குறையிற மாதிரி இருக்கு என்ன சார். இந்த ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது கூட நிறைய யூத் இருந்தாங்க, எல்லா செக்ஷன்லேயும் யூத் இருந்தாங்க சார். நான் இப்போ எல்லா இடங்களையும் போய் பார்க்க முடிஞ்சது. காலையில் ஓம்காரம் சுப்பிரபாதத்தில் ஆரம்பித்தேன். அதுக்கு முதல் நாள் வந்து கீழே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் நிறைய யூத் இருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனில், ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில், சர்வ் பண்ணுற இடத்துல, சமைக்கிற இடங்களில், பார்க்கிங்கில், ஹால் இன்சார்ஜு, கலந்துக்கிட்டவங்களில் யூத் நிறையா இருந்தாங்க. ப்ரெசன்டேஷன் பார்த்தா நிறைய யூத் ப்ரெசன்ட் பண்ணாங்க ஈஸி. அப்போது நமக்கு வந்து சரி, முதல்ல யூத் எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சிருந்துருப்பாங்க. இப்போ வந்து பல இடங்களில் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஒரு சிலர் பஜனில் கலந்துக்கிறாங்க. பஜனுக்கு வர முடியாதவங்க நகர் சங்கீர்த்தன், ரெண்டுத்துக்கு வர முடியாதவங்க சமிதியில் இருக்கிற சேவை நிகழ்ச்சி, அதுக்கும் முடியாதவங்க பிரசாந்தி சர்வீஸ். இப்படி போகிறதுனால நம்ம கம்மியாக இருக்க மாதிரி தோணுதோ சேரம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். பட் ஆனால் சாமி என்றைக்கு யாரையும் கைவிடுறது இல்லை. இன்றைக்கும் நிறையா யூத் இருக்காங்கன்னு தோணுது சேரம். ஆனால் இது இன்னும் பல மடங்கு நம்ம பிரதர் அரவிந்த் சொன்ன மாதிரி இன்னும் நிறையா பெருகும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்குது. வேறு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் தெரியப்படுத்துங்க சாய்ராம். நீங்க எப்படி அரவிந்த் குழந்தைகளை கலெக்ட் பண்றீங்க? புதுசா எப்படி பால்காஸ் குழந்தைகள் கிடைக்கிறாங்க? சார், தேங்க்ஸ் ஃபார் ரைசிங் திஸ் கொஸ்டின் சார். நான் வந்து எத்தனையோ நாள் வந்து பால விகாஸ் வந்து எடுக்கணும்னு நினைச்சிருக்கேங்க சார். சாய்ராம் சமுத்தியிலேயும் நிறைய சாய்ராம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. வீட்டுல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நான் கேட்கலைங்க சார். அது என்னவோ யாரும் சொல்ல எதுவோ கேட்கல, நான் ஏன்னு தெரியல. பட் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு தோணுச்சுங்க சார், இப்ப நம்ம சமுத்திக்கு வந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ஜாப்காக நான் வேற ஊர் போனாலுமே அந்த சமுத்தில there should not be vacant. Next generation should come and take and அந்த இடம் ஃபுல்ஃபில்லாவே இருக்கணும். நான் பாடினேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட். எஸ், சுவாமி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நமக்கு எல்லாம் அமைஞ்சது பை காட்ஸ் கிரேஸ். பட் நாம இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய குழந்தைங்களையும் அவங்க ஃபேமிலியையும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த நல்ல விஷயங்கள் பஜனை பத்தி, நகர சங்கீர்த்தனம், பிரசாந்தி சேவை பத்தி சொல்ல முடிஞ்சு கொண்டு வர முடியுமா அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் தான் சார். அந்த ஒரு நீங்க வேற சாய்ராம் என்னை நம்பி யூத் கோஆர்டினேட்டர்னு கொடுத்துட்டீங்க. நான் எதுவுமே ப்ராப்பரா பண்ணல, வேற யூத் கோஆர்டினேட்டரா ஒரு யூத்தையும் நான் கொண்டு வரல. அது இன்னும் எனக்கு கொஞ்சம் கில்ட்டா இருந்துச்சு. சரி, நம்ம இதுக்கு மேல சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சுங்க சார். அந்த ஸ்பார்க்கு எனக்கு வந்துச்சுங்க சுவாமி கொடுக்கறதாங்க சார். ஆப் டைம் எப்போ வருதோ அவர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 month ட்ரையல் பார்த்தேங்க சார். நம்மளால எடுக்க முடியுமா பால விகாஸ், நம்ம அவசரப்பட்டு சாய்ராம் சொல்லிடுவாங்க. அப்புறம் ஏன்னா நீங்க எதிர்பார்ப்பீங்க உங்களை நல்ல ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது, நம்ம எடுக்க ஆரம்பிச்சுட்டு பாதிலே விட்டு அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 3 months எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு April 14 நம்ம வீட்டுல லாஸ்ட் இயர் பஜன் வச்சிருந்தோம். அப்பதான் நீங்க தான் அனௌன்ஸ் பண்ணீங்க அபிஷியலா நம்ம வீட்டுல பால விகாஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் குழந்தைங்க எல்லாருமே அவங்க எல்லாம் அமைஞ்சாங்க சேரம். இது வந்து சுவாமி அமைச்சு கொடுத்த பால விகாஸ். இவங்க யாருமே சுவாமி பத்தி தெரியாதவங்க இல்லைங்க சார். அது வந்து எனக்கு இன்னொரு அடிஷன், ஒரு போனஸ். அண்ட் இன்னொன்னு சார், வேதம் எடுக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப பயப்படுவேன். விஜய் சாரம் தான் நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க வேதம் கத்துக்கோப்பா அப்படின்ட்டு. ஆனா நான் கத்துக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சிலபஸ்ல இருக்கணும்னு எனக்கு வந்து அது தானா வந்துருச்சு. ஒரு கஷ்டமும் படல, டங்கு எனக்கு ஸ்லிப் ஆகல. இன்னைக்கு குழந்தைங்களையும் ஓரளவுக்கு என்னால வேதம் சொல்ல வைக்க முடியுது. சோ இது வந்து என்னால முடியுமா அப்படின்னு நினைச்சா சத்தியமே என்னால முடியாது. இது சுவாமி எனக்குள்ளார இருந்து செய்யறதுனால மட்டும்தான் இது பாசிபிள் ஆகுது. சோ இட் ஹேப்பன்ட் ஆட்டோமேட்டிக்கலி சார். நான் சீரியஸா கலெக்டே பண்ணல எந்த குழந்தைங்களுமே. ஆனா வந்த குழந்தைங்களை நான் தொடர்ந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அது வந்து நான் ஸ்ட்ரிக்டா இருந்து நான் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு கேப் ஆயிடக்கூடாது.
14 குழந்தைங்க வராங்க. 14 பேர்த்துமே என்னால கான்டாக்ட் பண்ண முடியாது சார். ஏன்னா எனக்கு கிளாஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கனால அந்த ஒர்க்லாம் எங்க அம்மா எடுத்துப்பாங்க சார். பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அவங்க லீவ்னா ஏன் லீவு, ஏன் அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்புறம் டெய்லியும் அவங்க ஆடியோ போட சொல்லுங்க சார். சொல்லி கொடுத்த ஸ்லோகமோ பஜனோ இல்ல ஏதாவது கதைகளோ இல்ல வேதமோ எது இருந்தாலும் எனக்கு நடத்தினதை சேன் பண்ணி ஆடியோ போடணும் அப்படின்னு சொல்லுவேன். அது போடலன்னா அது ஏன்னு கேட்பேன். திரும்ப உங்களுக்கு ஆடியோ மெசேஜ்ல கேட்பேன். அந்த மாதிரி வாரத்துல 7 நாளும் குழந்தைங்களோட கனெக்டடா தான் இருக்கேன். சோ இப்படித்தான் நான் சுவாமி நடத்திட்டு இருக்காருங்க சார் ஆஸ் ஆஃப் நவ். வெரி குட். இந்த எஃபர்ட் நான் குழந்தைகிட்ட பாக்குறேன். டெஃபினட்டா புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். நீ வளர்றத பார்க்க சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சுயநலத்தின் காரணம் உள்ளூர் ஒரு சின்ன ஒரு பயம், வேலை கிடைச்சி எப்ப போயிருவியோ இந்த ஒரு தாட் எனக்கும் இருந்துச்சுங்க சார். ஏன்னா சமிதிங்கிறது எனக்கு செகண்ட் ஹோமுங்க சார். எனக்கு இவ்வளவு டிஃபிகல்ட் டைம்லயுமே ஓரளவுக்கு நான் ஹாப்பியா இருக்கிறேன்னா அது சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்க பிளாட்ஃபார்ம்ல இருந்த சமிதி தாங்க சார். இந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது அந்த இடத்துல there should not be vacant. நம்ம ஒரு 5-6 குழந்தைங்களாச்சும் அந்த இடத்த வந்து அதை ஃபில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் சுவாமி கொடுத்து இன்னைக்கு இந்த ஒரு பால விகாச ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க சார். ஸோ எப்பயுமே அந்த வேகன்சி இருக்காதுங்க சார். நீங்க பயப்பட தேவையில்லை. எப்பயுமே காந்திநகர் சமிதி பாய் தாங்க சார். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். நல்ல கடைசியாக ஒரு உறுதிமொழியோட முடிச்சது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது இன்னும் நிறைய சுவாமி பிளஸ் பண்ணி நிறைய இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதனால நிறைய பர்சனல் லைஃப்லையும் சுவாமி நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் சார். அண்ட் சாய்ராம் சொன்ன மாதிரி நம்ம வேலை கிடைக்கிறதுன்னா ஈரோட்லேயே நல்ல வேலைகள் கிடைக்கட்டும்னு கூட நம்ம ப்ரே பண்ணுறோம். கட்டமாக இல்லை, நம்ம பக்கத்துலேயே நிறையா சென்டர்ஸ் இருக்குது. நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நல்ல முயற்சியில் நல்லபடியாக சுவாமி அமைச்சு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சார் இன்றைய வாசகர் வட்டம் நல்ல மிக அற்புதமாக நடந்தது. ஒரு யூத் நம்மளோட பேசினது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது சார். அரவிந்த் பெரிய தேங்க்யூ. இவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதுங்கிறது ஒரு ரோல் மாடலாக இருக்கிறீங்க அப்படின்னு தோணுது. அது மேலும் மேலும் சுவாமி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைய வாசகர் வட்டம் சமஸ்த லோகாசக்தி சாந்தி மந்திரத்துடன் நிறைவு பெறும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். समस्त लोकाः सुखिनो भवन्तु. समस्त लोकाः सुखिनो भवन्तु. समस्त लोकाः सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय.